மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதம் 115 Psalms 115 சங்கீதத்தின் புத்தகம் 115 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, கர்த்தராவே இந்த கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ அப்போஸ்தல சபையாரை இந்த 11வது மாதத்திலே 2020 ஆசீர்வாதத்தின் ஆண்டிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவருடைய வருமானம், அவருடைய குடும்பத்தின் சமாதானம், ஆண்டவரே தேவரின் இயேசுவே, அவருடைய தனிப்பட்ட ஜெபங்கள், தேவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக செய்யும். ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் நடத்தும். ஆண்டவரே, உடைய கர்த்தாவே தேவரின் சபையாருக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் கரங்களை கிரியிலே வல்லமை, உடைய ஆலோசனை தந்திரங்களை சூழ்ச்சிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் கட்டுகிறோம். ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை வல்ல மற்ற கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகார ராஜ்யம் தரணும். ஸ்தோத்திரமும் மாத்திரம் ஐஸ்வர்ய ரட்சணமும் சதா காலங்கள் கொண்டாடுவதாக எங்கள் கர்த்தரும் ரட்சணமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அடையத்தோடு தாழ்மொழி விடுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பொருள் நித்தியத்தினாவே ஆமென். மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது, முதலாவது கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களை பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருக்கு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது உண்டாக்கின உடனே அவர் கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு தெரியும். இதற்காக தான் பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாலாக் அவருக்கு விரோதமாக பேசு என்று சொல்லும் பொழுது, அங்கே பிலேயாம் அந்த பாலாக் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். என்னாகமம் நம்பர் 24:1. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. அல்லேலூயா. என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி சொன்னது செய்தது போல நிமித்தம் அவன் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து அங்கே இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கின்றோம். அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறான். இந்த மாத்திரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். இது 3 விசை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்படின்றால் இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். கரங்கள் தலையில் சொல்லலாமா? ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையின் பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிலர் 10 மாதங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த மாதம் வருஷமே முடிய போகிறது, வருஷத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம், இன்னும் சில காரியங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியாக இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த மாதத்தில்
அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலை தரப்போகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரப்போகிறார். சங்கீதம் 65 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்டு என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 67 வாசிக்கின்றோம், ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 67 5வது வசனத்தில் பார்க்கின்றோம், பூமி தன் பலன் தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பார்க்கின்றோம் 7வது வசனத்தில், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை இந்த நவம்பர் மாதத்திலே உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிப்பார் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அங்கே தாவீதை பார்க்கின்றோம், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அங்கே தாவீது கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு வாஞ்சித்த பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதோடு பேசுகிறார், நீ எனக்கு ஆலயம் கட்ட பிரயாசப்படுகிறாய், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியாக அங்கே தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிறார். அந்த வீட்டை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது அங்கே தாவீது செய்த ஒரு ஜெபத்தை பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அங்கே தாவீது சொல்கிறார் 21வது வசனத்திலே, இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் இது உங்களுக்கும் வாக்குத்தத்தமாய் சிலர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் இந்த நவம்பர் மாதத்தில். அப்படியே கர்த்தர் அந்த திட்டத்தை வைத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் எப்படி இருக்கும் என்றால் அதை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்றால் புது வீடு கட்டுகிறவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் உங்கள் வீட்டை இந்த நவம்பர் மாதத்தில் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார். உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆதியாகமத்திலே பார்க்கின்றோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய வருஷத்தின் துவக்கத்தின் ஆசீர்வாத வாக்குத்தத்தமும் அடங்கிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், இது ஆசீர்வாதத்தின் அதிகாரம் என்று சொல்லலாம். ஆதியாகமத்திலே கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க தொடங்கின பொழுது அங்கே ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறார்? 12வது வசனம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கின்றோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகர் நினைக்கலாம், இந்த வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் அல்லது இந்த வேதத்தின் ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எனக்கு என்ன சம்பந்தம் என்று. கர்த்தர் இது உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் பெயரை இந்த மாதத்திலே மேன்மைப்படுத்துவார், வேலை ஸ்தலத்திலே மேன்மைப்படுத்துவார், வீட்டினர்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு அல்லது நீங்கள் செய்கிற காரியத்தை நிறைவேற்றும் என்று வாஞ்சிக்கிற ஒரு காரியத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், உங்களை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மையில அவர் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை சொல்கிறது, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்னரே என்னை தெரிந்து கொண்டீர். அல்லேலூயா. நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னரே என்னை குறித்து கொண்டீர், கர்த்தாவே என்னை தெரிந்து கொண்டீர் என்று சொல்றார். அப்படியாக கர்த்தர் நம்மை
நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னரே நம்மை தெரிந்து கொண்டதினாலே கர்த்தருக்கு நாம் பிரியமுள்ளவர்களா இருக்கின்றோம். அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம், எல்லா தடைகளையும் கர்த்தர் தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நவம்பர் மாதத்துல உடைப்பார். உடைத்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீதான் இஸ்ரவேல் குடும்பம், நீதான் ஆரோன் குடும்பம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா கானான் தேசத்துக்குள்ள உன்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான தேசத்திற்குள்ள அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாகவே அவர்கள் வனாந்தரத்தின் பாதையிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் செங்கடலை அவர்களுக்காக பிளந்தார், எரிகோ கோட்டையை விழ செய்தார், காடைகளை வருஷிக்க பண்ணினார், அப்படியே கண்மலைகளை பிளந்தார், தண்ணீர்களை ஓடச் செய்தார். அவர்களுக்கு கர்த்தர் பல அற்புதங்களை அதிசயங்களை வனாந்தரத்திலே காண்பித்தார். அப்படின்றால் அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாகவே தேவன் பல ஆசீர்வாதங்களை அவர்கள் மேலே பொழிந்தருளினார். அதே என்று சொன்னால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாக, தேவனை நம்பும்படியாக, கர்த்தர் மீது அவருடைய நம்பிக்கையை வைக்கும்படியாக. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான். இன்னொரு வேத வசனத்துல பார்க்கின்றோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் சொல்றது, கர்த்தரை நம்புகிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். கர்த்தர் உன்னை ஒரு பொழுதும் வெறுமையாக போக விடமாட்டார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், பாத்திரம் நிரம்பி வழியும். உன்னுடைய பாத்திரம் எப்படி இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கும். அது நிரம்பி வழிந்து ஓடுகிற பாத்திரமா இருக்கும். தேவன் அப்படியாகத்தான் தம்முடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய அவர் சிலுவையை முடித்து உயிர் தெழுந்து உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது தம்முடைய சீஷர்களை கர்த்தர் என்ன செய்துவிட்டு போனார் என்று பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். பிதாவாகிய தேவன் செய்த அதே காரியத்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து செய்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அங்கே கடைசி வசனத்திலே பார்க்கின்றோம். அந்த சீஷர்களை அழைத்து என்ன செய்தார்? 50வது வசனம், லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் சீஷர்களை அம்மட்டுமாய் அவரோடு கூட இருந்த நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாத மழையை பொழிந்தார். அவர் இப்பொழுது வானத்திற்கு பரலோகத்திற்கு எழுவதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அங்கிருந்து விடைபெறும் பொழுது அங்கிருந்து அவர்களை தம்முடைய கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இவளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு தெரியும். அப்படின்னா தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆசீர்வாத நாண்டுல இந்த 11வது மாதம் கர்த்தர் என்னோடு கூட சொன்னார், உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இந்த 11வது மாதம் மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். அல்லேலூயா. அநேகர் மழை பெய்யும் பொழுது இது ஆசீர்வாதமான மழை என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அப்படியாதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்வார். அல்லேலூயா. அது பணமழையாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அநேக உங்களுக்கு குறைவில்லாமல் உங்களுக்கு மீதியானதை எடுக்கும்படியாக உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று சொன்னால் 3 விஷயம் இந்த வாக்குத்தத்த வார்த்தையில பார்க்கின்றோம். அப்படி நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அனுதினமும் காலையில இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வாசித்து கர்த்தரிடத்தில் உரிமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன காரியங்களை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை சொல்லி கர்த்தாவே என்னை நீர் இந்த விஷயத்திலே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். தடையாக இருந்த காரியங்களை உடைப்பார். இன்னொரு காரியம் தேவனிடத்திலே விசேஷித்தது ஒன்று என்னவென்று சொன்னால், சில காரியங்கள் நாம் ஜெபித்துக் கொண்டு இருப்போம், அவைகள் நமக்கு கிடைக்கும். சில காரியங்கள் நாம் நினைக்காமல் இருப்போம், ஜெபிக்காமல் இருப்போம்,
கர்த்தர் அவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதற்குதான் இதை அதிசயம் என்று சொல்லுவோம். அற்புதம் என்று வேதத்தின் வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது இதற்கு பெயர் அதிசயம் என்று பெயர், அல்லது அற்புதம் என்று பெயர். அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த அதிசயம் நடக்கும். நீ கேட்காத ஒரு காரியம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்பொழுது நீ கேட்காத ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கண்களை சொல்லாமா? அல்லேலூயா. தேவன் ஏன் இவைகள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்றால், தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் அவர் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் இலை கட்டுவதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. சந்தோஷத்தினாலே, தேவ சமாதானத்தினாலே நம்முடைய ஜனங்களை கர்த்தர் நிரப்புவதே. அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அங்கே அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், எதற்காக அவரை எழுப்பினார் என்று, இயேசுவை சிலுவையில் இருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போஸ்தலரின் புத்தகம் 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கின்றோம், உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். எதற்காக நம்மை இயேசுவை எழுப்பினார் என்றால், நம்மை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தை விட்டு எடுபடுவதற்கு முன்பதாக அநேக கட்டளைகள், அநேக உபதேசங்கள், அநேக போதனைகள், அநேக கற்பனைகள், அநேக ரூல்ஸ் மனுஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கடைசியாக ஒட்டுமொத்தமாக இவைகள் எல்லாவற்றினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி அவர் பரலோகத்திற்கு எடுபடுவதற்கு முன்னதாக செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், அவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன் வேதத்திலே கட்டளைகள், கற்பனைகள் இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் எதற்கென்றால், அவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் கட்டளைகள் என்றும் சொல்லலாம். அல்லேலூயா. இந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு உண்டாவது என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அதற்காக தான் வேதத்தில் சில இடங்களில் பார்க்கின்றோம், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாரும். அல்லேலூயா. நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட வராமே அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலே ஜனங்கள் உங்களை சொல்லுகிற இது ஒரு மாதம், நவம்பர் மாதம், நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற காரியங்கள் சொல்லாமே. அல்லேலூயா. வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு நிறைவேற சில நிபந்தனைகள் கூட உண்டு. நிபந்தனைகள் என்றால் சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. காலையில அதிகாலையில் எழுந்து 5 மணி முதல் 6 மணி வரை நான் அடிக்கடியாக சொல்வதுண்டு, கிழக்கு விழுகிற நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் அதிகாலையில 5 முதல் 6 வரை 1 மணி நேரம் இந்த கிழக்கு விழுகிற நேரத்தில் நீங்கள் எழுந்து கர்த்தரை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த வார்த்தையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அதிகாலை ஜெபம், அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் நீதிமொழிகளிலே வாசனை கண்டடைகிறான். அல்லேலூயா. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் அநேகர் அதிகாலை ஆராதனை வைப்பார்கள். நமக்கும் வாக்குத்தத்த ஆராதனை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால தான் இது 9 மணி ஆராதனையாக மாறினது. அல்லதென்றால் நமக்கு இது வார நாளாக இருந்தால் காலையில் 5 மணிக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை நடக்கும். என்றால் இந்த கிழக்கு விழுகிற நேரம் என்பது வேதத்திலே ஒரு ரகசியம். அங்கே தான் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் செங்கடலை பிளந்தார், எரிகோ கோட்டையை விழ செய்தார், பல அற்புதங்களை வேதத்தால் கர்த்தர் செய்தார். எப்பொழுதுனால் இந்த கிழக்கு விழுகிற நேரத்தில், இது கொஞ்சம் கடினமான நேரம், அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை உரிமை பாராட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நமக்கு இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். அல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியாக கர்த்தர் இந்த கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரே ஒரு விதத்தில் அவர் தம்முடைய வானத்திற்கு எழுந்திருக்கும் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கைகளை உயர்த்தி அங்கே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை குறித்து விளக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்தான் பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்கிறார். அதுக்காக தான் தாவீது வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக இடத்துல தேவன் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆண்டவரே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே சங்கீதத்தில் வாசித்தோம் 67ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே வார்த்தையை திருப்பி சொல்கிறார் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், தேவனாகிய எங்கள் தேவனே 6வது வசனம் 67:6, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 7வது வசனத்துல முதல் வரியும் அதே வார்த்தையை சொல்கிறார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். வாயிலிருந்து நீ சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவன் எங்களை இந்த நவம்பர் மாதத்துல ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை பெருக செய்வார், கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார், கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வார், உங்களை பூமியை நிரப்பும்படியாக ஆசீர்வதிப்பார், இடங்கொள்ளாமல் போது மட்டும் ஆசீர்வதிப்பார். சில வசனங்கள் அந்த சங்கீதம் 115 பார்க்கும் பொழுது அப்படியாகதான் அவர் ஆசீர்வாதத்தை சொல்லி கர்த்தர் சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக. இங்க கர்த்தர் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அடுத்தது பார்க்கின்றோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம என்ன செய்வோம், விரோதமாக பேசிக்கொள்வோம். அந்த பேசின வார்த்தையெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படியாக நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். உங்களை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது எதற்கு என்று சொன்னால், உங்களை மாத்திரம் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அல்ல, மற்றவர்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக தான். அல்லேலூயா. உங்களை மற்றவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கும் உங்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அல்லது மற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அர்த்தம் அல்லது விளக்கம். அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்காக தான் நீதிமொழிகளில் சாலமோன் ஒரு வசனம் அழகாக எழுதுவார், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் சம்பத்து ஒரு நாளும் குறைந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியே கர்த்தர் உங்களை வாரி வழங்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதத்திலையும் தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார், வாரி இறைத்தான். சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சங்கீதம் 112:9. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். உங்களை வாரி இறைக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஏழைகளுக்கு உங்கள் கரங்களை நீட்டும்படியாக உங்களுடைய நீதி என்றும் நிற்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லையே. அல்லேலூயா. சொன்னால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வார்த்தையின்படி, வேதத்தின்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ற காரியம், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி அவர்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அவருடைய அப்பம் ஒரு நாளும் குறையாது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. பெற்றோருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லுகிற உங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனுக்கு அல்லது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தம்முடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு நோக்கம், அவர்களுடைய பிரியம், அவருடைய எண்ணம். கர்த்தர் தம்மை தான் வாஞ்சிக்கிறதெல்லாம் தான் வாஞ்சிக்கிறது என்ன என்றால், எப்பொழுதும் அவர்களுக்கு தேவ சமாதானத்தையும் தேவ கிருபையும் கொடுப்பதற்காக தான். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு ஊழியம் செய்து அவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபையே என்று சொல்கிறார். இந்த கிருபை என்று சொல்வது தேவனுடைய அளவில்லாத உதவி. அல்லேலூயா.
இந்த கிருபை தான் தேவனுடைய பெரிய மகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அளவில்லாத உதவி கத்தெடுத்த நாமர் மாத்திர உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். உங்கள் தண்ணீரையும் அப்பத்தையும் மாட்டு சிறு தொட்டியும் எண்ணெய் பாத்திரத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல கத்தர் செய்கிறது ஒன்று என்னவென்று சொன்னால், இதுதான் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்ம குறைபட்டு தட்டுப்பாடுகளை போகாதபடிக்கு கத்தர் என்ன செய்வார்? 5 அப்பங்களை 2 மீன்களை கத்தர் 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகள் என்ன செய்தார்? மீதியானது எடுத்தார். அப்படியே கத்தர் ஆசீர்வதித்து உங்களை இந்த மாத்திரை மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்காரர்களுக்கு சத்தமா சொல்லுங்க. இந்த நவம்பர் மாதத்துல கத்தர்களுக்கு மீதியானதை எடுக்க வைப்பார். சில சூழ்நிலைகள் நமக்கு அதிக தேவைகள் இருக்கிறது. இவரெல்லாம் எப்படி சந்திக்கப்படும்? கத்தர் சொல்றாரு, அது சந்திக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நீ மீதியானதை எடுப்பாய் என்று சொல்றார். அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் நாம் கொடுத்து உனக்கு இன்னும் மீதி இருக்கும்னு சொல்றார் கத்தர். அல்லேலூயா. இன்னும் உனக்கு மீதி இருக்கும்னு சொல்றார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசிகளை கொண்டு கத்தர் சில விதவைகளுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது அப்படியாக தான் அந்த விதவைகளுக்கும் கத்தர் செய்தார். மீந்திருக்கும்படியாக, மீதியானதை எடுக்கும்படியாக கத்தர் அவர்களை நிரப்பினார். அப்படின்றால் நம்முடைய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கத்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய உள்ளங்கைகளிலே பணிந்திருக்கிறார். நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே உரைத்திருக்கிறேன். அப்படின்னா உள்ளங்கை எவ்வளவு பேர் சொல்லும் பாருங்க. 700 கோடி ஜனங்களை அவர் பேர் சொல்லி அறிந்திருக்காருன்னா அவர் கத்தருடைய உள்ளங்கை எவ்வளவு பெரியது. அப்படின்னா தேவனுடைய அன்பும் அவ்வளவு பெரியது, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது, அவருடைய ஆசீர்வாதமும் அவ்வளவு பெரியது. அப்படின்றால் இந்த மாசம் பிக் பிளஸிங், பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் கத்தரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பெரிய ஆசீர்வாதத்தில் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கத்தரவங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். தாவீது சொன்ன ஒரு ஜெபமான, ஆண்டவரே அடியேன் வீட்டை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் அடியேன் வீட்டில் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. அப்படிதான் தான் உங்க வீட்டில் கத்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உங்களுடைய வீடு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. கத்தர்களை ஒரு குறைவில்லாமலும் நடத்துவார். உங்களை போஷிப்பார். உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். அது மாத்திரமல்ல, கத்தர்களை வர்த்திக்க பண்ணுவார். சில பெரிய காரியங்கள் எல்லாம் கடினமான காரியங்கள், ஆண்டவரே இது ரொம்ப மலை போல இருக்கிறது, கத்தர் அப்படியாக அது மலை போல இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுவார். அல்லேலூயா. மலை போல இருக்கிறத கத்தர் செய்வார்? தம்முடைய சுவாசினாலே அதை அற்பமாய் போக பண்ணுவார். ஒன்றுமில்லாமல் செய்வார். அல்லேலூயா. என்றால் நீங்கள் தேவனுடைய க்ஷணம், கத்தருடைய பிள்ளைகள், கத்தர்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஏன் என்று எல்லாரும் சொந்தம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷங்கள் ஆண்டவர் நீங்களும் வாய்க்கிறது சொல்லுங்கள். இந்த மாதத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். கத்தாவே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வருமானத்தை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் பிசினஸை ஆசீர்வதியும், ஆண்டு என் போக்கையும் வார்த்தையும் ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், புருஷனை ஆசீர்வதியும், என் ஜபங்களை கேட்டறணும். கத்தாவே என் தேவையை சந்தியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமானவர்களை கத்தர் ஆசீர்வதியும், என் உயிர்களை ஆசீர்வதியும், என் தேவையை சந்தியும். எல்லாவற்றையும் கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சொல்லி அல்லேலூயா. கத்தரிடத்தில் அவர் கேட்பதெல்லாம் கொடுக்கறதை நாம் பாடணும். கேட்பதெல்லாம் கொடுப்பவர். அல்லேலூயா. எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மை பெருக செய்கிற தேவன், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், நீதியானதை எடுக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார்களுக்கு அதிசயம் இந்த மாதத்தில் நடக்கும், அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் தடைகளை உடைத்து அதிசயங்களை செய்து உங்களுக்கு அற்புதமான காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. வாசித்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அது உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ,
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. ஆசீர்வாத தேவனே, என்னை ஆசீர்வதியோ. ஆசீர்வாத தேவனே, என்னை ஆசீர்வதியோ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. ஆவியான தேவனே, என்னை ஆசீர்வதியோ. ஆவியான தேவனே, என்னை ஆசீர்வதியோ. ஆவியை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியாய் தேற்றுவாரனே. சங்கீதம் 115:12 இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவரே இந்த நவம்பர் மாதத்தில் உரிமை பாராட்டுகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இஸ்ரவேல் குடும்பமும் நாங்களே, ஆரோன் குடும்பமும் நாங்களே. கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. உடைய கர்த்தாவே, ஜனங்களுக்கு நீர் கேட்காமலே சில காரியங்களை செய்வேன் சொன்னவரே, சில ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் கேட்காமலே கொடுப்பேன் சொன்ன தேவன் அற்புதமாய் தருவீராக, அதிசயமாய் தருவீராக. தடைகளை உடைத்த அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீண்ட காலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் இந்த நவம்பர் மாதத்திலே பதில் தருவீராக. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், உத்தியோகங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிசினஸை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அது ஒவ்வொருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே, குடும்பத்தில் நல்ல வருமானத்தை தாருமையா, சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, கணவன் மனைவி ஒருமனப்பாட்டினாவே தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், பேர குழந்தைகளை ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும். வீடு கட்டுவேன் என்று கர்த்தாவே சிலர் சொல்லியிருக்கிறதே, வீட்டை கட்டுவீராக. கர்த்தாவே, அவருடைய கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டில் உடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. வேலை ஸ்தலத்திலே நீர் அவர்களுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அவர்களை மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன் சொன்னவரே, விருத்தி அடைய செய்வீராக. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குறுதிக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீராக. அவருடைய ஜெபங்களை கேட்பீராக. கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியினால நிரப்புவீராக. ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. விசேஷமாக பிள்ளைகள் கர்த்தாவே எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அது இந்த நவம்பர் மாதத்திலே அதிசயமாய் அற்புதமாய் நடக்கட்டும். அப்படியாக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, கரங்களை தட்டி உண்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். அதிசயங்களை செய்ய போவதற்காக, அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை நினைத்திருக்கிற தேவனே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தாவே, இஸ்ரவேல் குடும்பத்தாராக எங்களை ஆசீர்வதியும், ஆரோன் குடும்பத்தாராக எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், விருத்தி அடைய செய்யும், பெருக செய்யும். ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் நடத்தும், நீதியானவர்களுக்கு திருப்பி செய்யும். ஆண்டவரே, சகல துதியும் கனமும் மகிமை வல்லலும் மற்றும் கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகார ராஜ்யம் பெறணும். ஸ்தோத்திரமும் மாத்திரமும் ஐஸ்வர்யமும் ரட்சணமும் சதா காலங்களும் கொண்டாடுவதாக. எங்கள் கர்த்தர் ரட்சகமாக எல்லாத்தினாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையில் விடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரலோக நன்றி நித்திய பிதாவே, ஆமென். சத்தமாய் சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும்
கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit be with us and all, now and forever, until Jesus comes. Amen. போகையிலும்